ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு வேலன் வந்து கண்டிப்பாக சக்தி நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், நான் கடலில் போய் விழுந்துருவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே நிற்கிறாரு. கரைக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு கடலில் போய் விழுந்துருவேன் டைலாக் அடிக்கிறேப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு விஷயம், லவ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து வரணும்ப்பா, வெளியில் வாய் வார்த்தையை வரதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும் புரியாது நம்ம வேலனுக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காரு, அது ஓகே தான். ஒரு போயிட்டு நின்று சொன்னோன்னே கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் நம்ம சக்தியும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, வெளியில் வந்தோடனே சொல்லிட்டாங்க, இது நான் வாய் வார்த்தையாக தான் சொன்னேன், நீ எப்படியோ சொல்லிட்டு போ, எனக்கு அதில் ஹாப்பி, நீ சொன்னதுனால நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஐயய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி அப்புறம் ஹோட்டலுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. உடனே நம்ம வேலனுக்கும் ஒன்றும் புரியல, நம்ம மீனாளுக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலன் எங்கடா நியூ என்ட்ரியாக வராரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் ஃபன் பண்ணுற லெவலில் நடந்துக்கிட்டார். என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம சக்தியோட ஃபோட்டோ போட்ட ஒரு டிஷர்ட்டை போட்டார். இதை போய் கோமாளித்தனமாக இருக்குன்னு நினச்சி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம வேலனோட மனசு நல்ல மனசு, அதை புரிஞ்சுக்கோங்க. சக்தி உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு அது தெரியல. இது மாதிரிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மீனால் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் பண்ணுற மாதிரி பண்ணணும், உனக்கு என்ன பண்ணி தொலைணுமா, அதுக்கு நான் ட்ரெஸ் போடாமே இருப்பேன் போ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு. ஐயா இது கலாய்ச்சதுக்கெலாம் சிரிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனால் கூட சேர்ந்து வாழுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம சக்தி. மீனால் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. மீனால போய் நீ நல்ல பொண்ணுன்னு சொல்கிற, நீ வேலைன்னா கெட்டவன்ற, உன் மேலே லவ் வச்சதை தவிர வேற என்னம்மா பண்ணாரு. இன்னொரு பக்கம் படியில் போன்னு சொல்லிட்டு அண்ணனையும் தங்கச்சியும் சொல்லிட்டாங்களா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஐயோ அப்படி சொல்லுங்க, நான் வந்து அடுத்த ஸ்டெப்புன்னு சொன்னேன், அது புரியாமல் இவர் கலப்பரை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.